الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد. بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك، وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله الحاضرون، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த தீனின் வளர்ச்சிக்காக, உயர்ச்சிக்காக, எழுச்சிக்காக உழைக்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, செய்யுதுல் ஐயாம் புனித வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படியும், அவன் எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறானோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படி விலக்கி இருக்கிறானோ முற்று முழுதாக அவற்றை தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளினால் புனித ரமதான் மாதத்தை நாங்கள் அடைந்து கொண்டோம். ரமதான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய பிரார்த்தனைகளில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், இறைவா, ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருளினால் அந்த ரமதானை எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது அந்த பெரும் அருளுக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற கட்டத்திலே நாம் எல்லோரும் இருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ரமதான், அல்லது அல்லாஹ் அவனுடைய அருளின் காரணமாக எங்களுடைய ஆயுளுக்கு தந்திருக்கின்ற அந்த ரமதான் சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல, அது சாதாரணமான ஒரு மாதமும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பலி என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த 2 மனிதர்கள் ஒரே நாளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் போராட்டங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர், அதிகமாக சிரத்தை எடுத்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபாடு கொண்டவர். அவர் ஒரு போராட்டத்தில் ஷஹீதாக மரணித்து விட்டார். அவரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மற்றையவர்
ஒரு வருடம் கழித்து நோய்வாய்ப்பட்ட நிலையில் தன்னுடைய வீட்டிலே அவர்கள் மரணித்து விட்டார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கனவிலே சுவர்க்கத்தின் வாயிலில் தான் நின்று கொண்டிருப்பதாகவும் அவரோடு இந்த 2 சஹாபாக்களும் சுவர்க்கத்தின் வாயிலிலே ஏதோ காத்து கொண்டிருப்பதை போன்றும் கனவு கண்டார். அந்த கனவில் சுவர்க்கத்துக்குள்ளே இருந்து வந்து ஒரு மலக், 2வது மரணித்த அந்த மனிதர், சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே மரணித்த அந்த மனிதரை முதலில் சுவர்க்கத்துக்குள் அழைத்து செல்கிறார். பிறகு 2வது வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதான மனிதரை அழைத்து கொண்டு செல்கிறார். 3வது தடவை வெளியே வந்து தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் சென்று விடுங்கள், உங்களுக்குரிய அனுமதி இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார். இந்த கனவு தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. சஹாபாக்களோடு அன்றைய நாள் அந்த கனவை பற்றி அவர்கள் கலந்துரையாடினார். ஒரு பெரும் ஆச்சரியமாக சஹாபாக்களுக்கு இருந்தது. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எதற்காக நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கின்றது என்று கேட்டார். அப்பொழுது அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணித்த மனிதர் அல்லவா முதலாவது சுவர்க்கத்துக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக இந்த மனிதர் சாதாரணமாக தன்னுடைய வீட்டிலே மரணித்த மனிதர் முதலாக அனுமதிக்கப்பட்டாரே, அதுதான் எங்களுக்கு ஆச்சரியம். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், முதலாவது மரணித்தவரை விட 2வது மரணித்தவர் ஒரு வருடம் தாமதித்து தானே மரணித்திருக்கிறார். ஆம். அப்படி என்றால் அவர் முந்தியவரை விட ஒரு ரமதான் மேலதிகமாக அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ரமதானிலே அவர் நோன்பு நோற்றிருப்பார். இவ்வளவு எண்ணிக்கையில் அவர் தொழுகைகளை நிறைவேற்றி இருப்பார். அதனால் இந்த 2 பேருக்கும் சுவர்க்கத்திலே இருக்கின்ற வித்தியாசம் வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவு ஒரு பெரும் சிறப்பை, எங்களுக்கு பெரும் பேறுகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்த ரமதான் இப்பொழுது எங்களை விட்டும் பிரிந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களை, நாம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மாதத்தை அடைந்தோம். பலர் இந்த மாதத்தை எதிர்பார்த்தும், பலர் இந்த மாதத்தை பற்றிய பொடுபோக்கான நிலையிலும் இந்த மாதம் எங்களை வந்து அடைந்தது. இப்பொழுது அது எங்களை விட்டும் பிரிந்து கொண்டிருக்கிறது. நாம் ரமதானுக்கு பிரியாவிடை கொடுக்கிறோமா அல்லது ரமதான் எங்களுக்கு பிரியாவிடை தருகின்றதா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ரமதான் எங்களுக்கு பிரியாவிடை தருகின்றது என்பதுதான் உறுதியானது. அடுத்த ரமதானை அடைவதற்கு நாம் உயிரோடு இருப்போமோ இல்லையோ, ஆனால் உலகம் அழியும் வரைக்கும் ரமதான் வந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானில் நாம் எதனை சாதித்திருக்கின்றோம் என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற கேள்வி. ரமதானுக்கு பிரியாவிடை கொடுப்பது அல்ல, இந்த ரமதானில் நாம் சாதித்தவைகள் என்ன, இந்த ரமதானில் நாம் அடைந்து கொண்ட நன்மைகள் என்ன, இந்த ரமதான் எங்களுக்கு கொண்டு வந்த செய்திகளில் நாம் அடைந்து கொண்டவைகள் என்ன என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற கேள்வி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதான் நாளை மறுமையில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல இருக்கிறதா, சார்பாக சாட்சி சொல்ல இருக்கிறதா? இதுதான் எங்கள் முன்னால் உள்ள கேள்வி. இந்த ரமதானின் மூலம் நாங்கள் பெற்ற பயிற்சிகள் நாளை மறுமையில் எங்களை சுவர்க்கத்துக்குள் கொண்டு செல்லுமா? அதன் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சி அடையலாமா? அல்லாஹ்வை புகழ முடியுமா?
وقالوا الحمد لله الذي صدقنا وعده. நாளை மறுமையில் சுவர்க்கத்திலே இருக்கின்ற மனிதர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள், எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை உண்மைப்படுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்ன வாக்குறுதி? நீங்கள் இந்த உலகத்தில் என்னுடைய வழியில் நடந்தால் உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை தருவேன் என்ற அந்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நிறைவேற்றுவான், நாம் இந்த உலகத்தில் அவனுடைய வழியிலே நடப்போமாக இருந்தால். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா. நாளை மறுமையில் சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு மோமீன்கள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார். வ அவ்ரஸ்னல் அர்த மினல் ஜன்னதி ஹைசு நஷா. சுவர்க்கத்தில் நாங்கள் விரும்பியபடி வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை, வசதியை, வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். வ நிஅம ஃபநிஅம அஜ்ருல் ஆமிலீன். இதுதான் மிகச்சிறந்த கூலி என்று சுவர்க்கத்திலே நாம் அல்லாஹ்வை புகழ்வதற்குரிய வாய்ப்பாக இந்த ரமதான் எங்களுக்கு அமையுமா என்பதை பற்றி சுயவிசாரணை செய்வதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது எங்களை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய முதலாவது கேள்வி, இந்த ரமதான் மாதம்தான் எங்களுடைய வாழ்க்கைக்காக வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கினான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதற்கும் எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பதற்கும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் இறக்கி வைத்தான். அதனை பரீட்சிப்பதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அது பற்றி ஒரு மீள் பரிசீலனையை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் எனக்காக வழங்கப்பட்ட இந்த வேதம், எனக்காக வழிகாட்ட வந்த இந்த வேதத்தோடு எனக்கு இருக்கின்ற தொடர்பு என்ன? குறைந்தபட்சம் இந்த ரமதானின் மூலமாக குர்ஆனோடு நான் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டேனா? அதனை ஓதினேனா? அதில் உள்ள சிறிய சூறாக்களையாவது நான் மனனமிட்டிருக்கிறேனா? அதில் உள்ள கருத்துக்களை நான் விளங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறேனா? அது என்னுடைய உள்ளத்தில் தாக்கம் செலுத்தி இருக்கிறதா? அது பேசுகின்ற ஒவ்வொரு வசனமும் எனக்காக பேசுகின்றது என்ற உணர்வு என்னிடத்திலே வந்திருக்கிறதா? அதை பற்றி பிற சமூகத்துக்கு எத்தி வைத்திருக்கிறேனா? அதனை நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேனா? இது இன்றைய நாள் எங்களிடத்திலே நாம் கேட்டு பார்க்க வேண்டிய முதலாவது கேள்வி. அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்ற அந்த நிலை, இத்தகத கௌமி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமூகம் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டது என்று நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொல்லப்படுகின்ற கூட்டத்திலே நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் ஒரு கணம் மீள் பரிசீலனை செய்வதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதம், அதனுடைய நோன்பு, இரவு நேர வணக்கங்கள், இதர வணக்க வழிபாடுகள் வெறுமனே ஒரு கடமைக்காக அல்ல, ஒரு சடங்குக்காக, ஒரு சம்பிரதாயத்துக்காக அல்ல. அது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் அருளப்பட்ட கடமைகள் அவைகள். ரமதான் மாதம் ஒரு மாத கால இடைவிடாத பயிற்சி, ஆன்மீக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, உடல் ரீதியாக என்னை பயிற்றுவிப்பதற்கான ஒரு பாசறை தான் ரமதான். அந்த பயிற்சிகளை நான் முறையாக பெற்றிருக்கிறேனா? ரமதானில் வறுமனை பகலில் பசித்திருந்து இரவிலே விழித்திருந்து என்னுடைய வணக்க வழிபாடுகள் பெருமானமற்றவைகளாக மாறி இருக்கிறதா? அல்லது இதன் மூலமான பயிற்சிகள் என்னுடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை பற்றி
சுய விசாரணை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். رب صائم ليس من صيامه إلا الجوع رب قائم ليس من قيامه إلا السهر. எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பில் பசித்திருந்ததை தவிர வேறு எந்த லாபமும் அவர்களுக்கு இல்லை. எத்தனையோ பேர் இரவு நேரங்களில் நின்று வணங்கி இருக்கிறார்கள், அவர்கள் கண் விழித்ததை தவிர அவர்களுக்கு வேறு எந்த பிரயோசனமும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த பட்டியலில் இருக்கிறோமா? அல்லது எங்களுடைய நோன்பு, எங்களுடைய இரவு நேர வணக்கங்கள் ரமதான் எதிர்பார்க்கின்ற உள ரீதியான நடத்தை ரீதியான மாற்றங்களை எங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறதா? குர்ஆன் சொல்லுகின்ற ரமதானின் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்றான இறை உணர்வு, தக்வா, இந்த நோன்பின் மூலமாக என்னிடத்திலே வந்திருக்கிறதா? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருப்பது நீங்கள் இறை உணர்வுள்ளவர்களாக மாறுவதற்கு. அந்த இறை உணர்வு, தக்வா எங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்றதா சகோதரர்களே? அந்த தக்வா என்பது வெறுமனே எங்களுடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல, அது நடத்தைகளிலும் வெளிப்பட வேண்டும், அது எங்களுடைய செயலிலே வெளிப்பட வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே, எங்களுடைய தொழில் துறவுகளிலே, குடும்ப வாழ்விலே, இவை அனைத்திலும் தக்வா, இறை உணர்வு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அந்த பயிற்சி, அந்த இறை உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிறதா? நன்மைகளின் மீது ஆர்வத்தையும் பாவத்தின் மீது வெறுப்பையும் ஏற்படுத்துகின்ற நிலைதான் தக்வா. இந்த நோன்பின் மூலமாக நன்மையின் மீது எங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறதா? பாவத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பு வந்திருக்கின்றதா? எங்களை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. ரமதானின் மூலமாக, ரமதானுடைய நோன்பின் மூலமாக, இரவு நேர வணக்கத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய உளக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்த விரும்புகின்றான். ஏனென்றால் எங்களுடைய பிரதானமான எதிரி எங்களுடைய நஃப்சுல் அம்மாரா. அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்காக பெரும் பயிற்சியை அல்லாஹு தஆலா இந்த நோன்பிலே எங்களுக்கு வைத்திருக்கிறார். யதஉ தஆமஹு லி அஜலி வயதஉ ஷஹ்வதஹு லி அஜலி. எனக்காக அவன் தன்னுடைய பசியை கட்டுப்படுத்தி இருந்தான், எனக்காக தன்னுடைய காம உணர்வுகளை அவன் கட்டுப்படுத்தி இருந்தான். அதனால் அவனுக்குரிய கூலியை நானே தீர்மானிக்கின்றேன் என்று ஹதீஸில் குதுசியிலே கூறியிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்றால், இந்த நோன்பு வெறுமனே பசித்திருப்பதற்கு அப்பால் உங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய பயிற்சியாக அமைய வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை நாம் பக்குவமாக வைத்திருப்பதற்குரிய பயிற்சியை இந்த நோன்பு எங்களுக்கு தர வேண்டும். அப்படி தந்திருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு பெரும் பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றான். அதுதான் வணக்க வழிபாடுகளுடைய பிரதானமான நோக்கம், ஒரு பண்பாட்டு மாற்றம். வெறுமனே எங்களை பசித்திருக்க வைத்திருப்பதிலோ, தாகித்திருக்க வைத்திருப்பதிலோ, இரவு நேரங்களில் கண் விழிக்க வைத்திருப்பதிலோ அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் இல்லை. வணக்க வழிபாடுகள் என்பது எங்களை வருத்துவதற்காக அல்ல, அது எங்களிலே ஒரு பெரும் பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக. தொழுகை, ஐவேளை தொழுகை என்பது எங்களை வருத்துவதற்கான ஒரு கடமை அல்ல, எங்களுடைய முதுகுகளை சுமத்தி கொண்டிருக்கின்ற, பாரமாக்கி கொண்டிருக்கின்ற சுமைகள் அல்ல. மாற்றமாக இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை உங்களை பாவமான காரியங்களை விட்டும், வெறுக்கத்தக்க வீணான செயல்களை விட்டும் உங்களை தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் தொழுகை என்கின்ற பயிற்சியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போன்றுதான் இந்த நோன்பின் மூலமாகவும் அல்லாஹ் பல பண்பாட்டு மாற்றங்களை எங்களிடத்திலே கொண்டு வர விரும்புகின்றார். லைஸ ஸியாமு மினல் அக்லி வஷ்ஷுர்ப் இன்னமா ஸியாமு மினல் லக்வி வர்ரஃபத். நோன்பு என்பது வெறும் உண்ணுதல் பருகுதலோடு மட்டும் தொடர்பானது அல்ல. நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு என்பது. நோன்பு என்பது வீண் கேளிக்கைகள், பாவமான செயல்களில் இருந்து உங்களை தடுப்பதுதான் நோன்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மன் லம் யதா கௌல ஸூர்
والعمل به ليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. யார் நோன்பு நோற்ற நிலையில் பொய் பேசுவது, பொய்யான வீணான செயல்களில் ஈடுபடுவதை விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அந்த நோன்பு எங்களிடத்தில் இப்படியான பண்பாட்டு மாற்றத்தை கொண்டு வருகிறது, பொறுமையை கொண்டு வருகிறது, சகிப்புத்தன்மையை ஏற்படுத்த விரும்புகிறது, நாவை கட்டுப்படுத்த, எங்களுடைய பார்வைகளை கட்டுப்படுத்த, எங்களுடைய கேள்விகளை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியை எங்களுக்கு தருகிறது. இத்தகைய பண்பாட்டு மாற்றம் எங்களிலே ஏற்பட்டிருக்கிறதா? வணக்க வழிபாடுகள் இந்த பண்பாட்டு மாற்றத்தை எங்களில் ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த வணக்க வழிபாடுகள் வெறும் சாஷ்டாங்கமே தவிர அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த வணக்க வழிபாடுகள் வெறும் சம்பிரதாயம், சடங்காகவே மாறியிருக்கின்றதே தவிர அதில் வேறு எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தகைய ஒரு பண்பாட்டு மாற்றம் இந்த நோன்பு கிட்டத்தட்ட 28வது நோன்பிலே நாங்கள் இருக்கிறோம். 20 நாட்கள் தொடர்ந்தேர்ச்சியாக நாம் ஒரு செயலுக்கு பழக்கப்பட்டால் அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக மாறிவிடும் என்பது உளவியல். எத்தனை நோன்புகள் எங்களிடத்திலே கழிந்திருக்கின்றன. இந்த நோன்பிலும் கிட்டத்தட்ட 28 நாட்கள் கழிந்திருக்கின்றன. ஆனால் அந்த நோன்பு எங்களிலே ஏற்படுத்திய உளரீதியான மாற்றம் என்ன, பண்பாட்டு ரீதியான மாற்றம் என்ன என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக மனிதாபிமானத்தை எங்களுடைய உள்ளத்திலே விதைக்க விரும்புகிறான். அன்பை, கருணையை, பாசத்தை ஏற்படுத்த விரும்புகின்றான். நீ பசித்திருந்து பார், உன்னோடு வாழுகின்ற சக மனிதர்களுடைய பசியை நீ தத்ரூபமாக உணர்ந்து பார். இப்பொழுதாவது உன்னிடத்திலே இருக்கின்ற உன்னுடைய உள்ளம் கசிகின்றதா என்பதை சிந்தித்து பார். அதன் மூலமாக நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய். நோன்பாளிகளுடைய நோன்பு திறப்பதற்கு நீ உதவி செய். நோன்பாளிகள் பிறநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்குரிய ஜக்காத்துல் ஃபித்ரை நீ கொடு. உன்னுடைய மகிழ்ச்சியில் அவர்களையும் நீ பங்கெடுக்க செய். இத்தகைய பணிவு, இத்தகைய பரிவு, உன்னுடைய உள்ளத்தில் அன்பு, பாசம் இந்த நோன்பின் மூலமாக ஏற்படவில்லை என்றால் வெறுமனே நீ பசித்திருந்திருக்கிறாய், தாகித்திருந்திருக்கிறாய். அன்புக்குரிய சகோதரர்கள், எங்களை சுற்றி வாழுகின்ற எத்தனையோ சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், வறுமை கோட்டின் கீழே வாழ்கிறார்கள். ஏழைகள், அனாதைகள், விதவைகள் தங்களுடைய அன்றாட வாழ்வை முன்னெடுப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நோக்கி எங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த நோன்பு அவர்களுக்காக உதவ வேண்டும் என்ற மனோநிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா? பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கின்ற நிலையில் தான் மட்டும் உண்டு வாழ்பவன் உண்மை என்னை ஈமான் கொண்டவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அந்த பசியை எங்களுக்கும் அல்லாஹ் தந்து காட்டி இருக்கின்றான். தத்ரூபமாக நீ உணர்ந்து பார். உன்னோடு வாழுகின்ற சக மனிதர்கள், உன்னுடைய பக்கத்து வீடு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவினர்கள், ஊரை சேர்ந்தவர்கள், அதே போன்று உலகத்திலே வாழ்கின்ற எத்தனையோ ஏழை எளியவர்கள் உண்ண உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய உணர்வு எப்படி மழுங்கி போக முடியும்? அதனால் தத்ரூபமாக நீ இதை உணர்ந்து கொடுக்கக்கூடியவனாக நீ மாறு. அந்த மாற்றம் எங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்கின்றதா? சகோதரர்களே, இந்த கேள்விகளோடு தான் ரமலானுக்கு நாங்கள் விடை கொடுக்க வேண்டுமே தவிர ரமலான் முடிந்து விடுகின்றது என்ற மகிழ்ச்சி ஒரு பொழுதும் எங்களுடைய உள்ளத்திற்கு வந்துவிடக் கூடாது. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ரமதானுடைய காலம் வந்தும் ரமதானை அடைந்தும் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். நன்மைக்குரிய வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டது. ரமதானுடைய ஆரம்பத்திலே சுவர்க்கத்தினுடைய வாயில் திறக்கப்படுதல் என்பதன் பொருள் நன்மைக்குரிய வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. நரகத்துடைய வாயில் மூடப்பட்டது என்பதன் பொருள் தீமைக்குரிய வாயில்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன. பாவத்துக்கு தூண்டுகின்ற நஃப்ஸும் ஷைத்தானும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இப்படியான அவகாசம் கிடைத்தும் இந்த அவகாசங்களை பயன்படுத்தி யார் பாவ மன்னிப்புக்கு காரணமாக அமையவில்லையோ, தன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அவர்கள் நஷ்டவாளிகள் தானே. அந்த வகையில் நான் இந்த ரமதானுடைய அவகாசத்தை பயன்படுத்தி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரக விடுதலை பெற்ற பட்டியலில் நான் சேர்ந்திருக்கிறேனா என்ற ஒரு முஹாசபா, ஒரு சுய விசாரணையும் இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. இன்னும் ஒரு நாள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவகாசத்தை தந்திருக்கிறான். குறைந்தபட்சம் அன்றைய நாள் இந்த அவகாசத்தையாவது பயன்படுத்தி கடைசி நேரம் வரைக்கும் நாம் முயற்சி செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியும் இந்த ரமதானில் நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் என்னை சேர்க்கும்படியும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்குரிய அவகாசம் எங்களுக்கு இன்னும் இருக்கின்றது சகோதரர்களே. எனவே அந்த அவகாசத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் நான் பயன்படுத்துவோம். 27 முடித்துக் கொள்ள வேண்டாம், கடைசி நாள் வரைக்கும் நாம் அந்த முயற்சியை கைவிடாமல் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவ மன்னிப்புக்குரிய கூட்டத்திலே சேர்ப்பான். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நோக்கத்துக்காக ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார். ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர் துஹரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் ரஃத் மினல் லக்வி வர்ரஃத் வதுஅமத்தன் லில்மசாகின். எங்களுடைய நோன்புகளிலே சில குறைபாடுகள் வந்திருக்கலாம் மனிதர்கள் என்ற வகையில். அந்த நோன்பில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குவதற்கும் எங்களோடு வாழுகின்ற ஏழைகளுக்கு உணவாகவும் ஜக்காத்துல் ஃபித்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி இருக்கிறார்கள். ஏழைகளும் எங்களோடு பெருநாள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அன்றைய நாள் அவர்கள் இன்னொருவரிடத்திலே கையேந்துகின்ற நிலை வரக்கூடாது. அக்னூஹும் ஃபீ தாலிகல் யௌம், அன்றைய நாள் அவர்கள் இன்னொருவரிடத்திலே கையேந்தாத நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையில் எங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ரையும் நாம் சரியாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். நாம் எங்களுக்கு கீழ் எங்களுடைய பராமரிப்பின் கீழே இருப்பவர்களுக்கும் சேர்த்து எங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பது எங்களுடைய கடமை. பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்றி விட வேண்டும். அந்த வகையில் ஜக்காத்துல் ஃபித்ரை இதுவரைக்கும் நிறைவேற்றாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் உங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய தொகை இந்த நாட்டினுடைய பணத்தின்படி, நாணய பெறுமதியின்படி 1 தீனார் உங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நீங்கள் வழங்கி அந்த இபாதத்தையும் நாங்கள் பூரணப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய ஆயுளில் அல்லாஹு தஆலா மேலதிகமான ஒரு ரமதானை தந்திருக்கிறார். அடுத்த ரமதான் அதில் நாம் இருப்போமா இல்லையா என்பது எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த ரமதானிலே எங்களுடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களை விட்டு பிரிந்த கபர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சுளைகளாக மாற்றுவாயா. நரகத்தின் படுகொலையை விட்டும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தில் அடையக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ எங்களுக்கு தந்து விடுவாயா. எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயா. இரவு நேர வணக்கங்களை நீ கபூல் செய்து விடுவாயா. இறை உணர்வை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி விடுவாயா. உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவத்தை எங்கள் எல்லோருக்கும் நீ தந்து விடுவாயா. ரமதானின் மூலமாக ஒரு சிறந்த பண்பாட்டு மாற்றத்தை எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி விடுவாயா. ஆமீன், ஆமீன் யா ரப்.